ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்கான வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் இம்மட்டுமாக நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தேவன் நம்மை புதிய ஆண்டுக்குள் 2026க்குள் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வருடத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்கனங்கள், மரணங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வந்த நேரத்தில் கூட கர்த்தர் கிருபையாக நம்மை காத்து கொண்டார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டில் கூட இந்த வசனத்தின்படியாக நம்முடைய தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஏதோ கொஞ்ச நேரத்தில் நம்மை வழி நடத்திவிட்டு பாதி வருடம் முடிந்தவுடனே நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவது வரை அவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு சொல்லக்கூடியதான ஒரே ஒரு காரியம், நம்முடைய இறுதி மூச்சு வரை, மரண பரியந்தம் வரை அவன் நம்மை நடத்துவார். நமக்கு இதற்கு தேவையான ஒரே ஒரு காரியம், நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர் நாம் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இந்த புதிய ஆண்டிலே நம்மோடு கூட இருக்கிறதற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குடும்பத்தை அவர் வழிநடத்துவார். இந்த சதா காலங்களிலும் நல்ல வல்லமையுள்ள தேவன் நம்மை நடத்தி, நம்மை மரண பரியந்தம் நடத்தி வழிநடத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள் ஆண்டவரே நாங்கள் பிரவேசித்து நடக்கிற வேளையில் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவன் சதா காலங்களும் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.